வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேயர்களே, உங்களை இந்த வேளையில் மாதா பிதா குரு அருளாலும் பஞ்சபூதங்களின் ஆசியுடனும் நவகோள்களின் உறுதுணையுடனும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் சமீப காலமாக பகை நீச்சம் உச்சம் இந்த பட்டியலுக்கு அடுத்தபடியாக ஒரு ஜாதகத்தை போட்டு ஒரு விளக்கம் கூறலாம் என இருக்கும் பொழுது, இந்த மீனராசி மட்டும்தான் அதிகமாக சிரமப்பட்டுள்ளார்கள் பிரபஞ்சத்தில் என நினைத்து கொண்டிருந்த பொழுது, விருச்சிக ராசி அன்பர்கள் அதிக பெயர்கள் இந்த பகை நீச்சத்தை பார்த்ததால் அவர்களை பற்றிய ஒரு தொகுப்பு அல்லது ஆய்வு அறிக்கை வெளியிடலாம் என்ற ஆவலில் அதிக நேயர்கள் பின்பற்றி பார்வையாளர்களாக இருந்ததால் அதை பற்றி நாம் 3ஆம் பகுதியாக இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த வகையில் நாம் 2 நாட்கள் இந்த விருச்சிக ராசியோ அல்லது இலக்கணத்தையோ பார்த்திருந்தோம். அதாவது வேறு இலக்கணமாக இருந்தால் இதனுடைய பலன்கள் வேறு மாதிரியாகவும், இந்த ராசி மட்டும் விருச்சிகமாக இருந்தால் பலன்கள் வேறு விதமாகவும் அமையும். எனவே இந்த ஜோதிட ஜாம்பவான்கள் நாம் கோச்சார பலன்கள், தசாபுத்தி பலன்கள் மற்றும் ஸ்தான பலன் மற்றும் பாவக வரிசையாக இலக்கணத்திலிருந்து அல்லது ராசி பலன்கள் என 3-4 வகையான பலன்கள் பார்த்து கொண்டுள்ளார்கள். அந்த வகையில் நாம் இதில் விளக்கப்பட்டுள்ள 7ஆம் பாவத்தினுடைய ஆய்வினுடைய தொடர்ச்சியாகவும் இதனை எடுத்துக்கொள்ளலாம். எனவே காலபுருஷ தத்துவப்படி என கூறுவது என்னவென்றால், காலபுருஷன் எப்பொழுதுமே மேசராசியில் உதயமாகி மீனராசியில் 12வது பாதராசியில் அஸ்தமனமாக முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த வகையில் மேசம் உதய ராசி ஆகிறது, மீனம் அஸ்தமன ராசி ஆகிறது. அந்த வகையில் பகல் இரவு என்ற ஒரு பட்டியலை எடுத்து நாம் இப்பொழுது பார்த்து கொண்டுள்ளோம். மற்றும் விருச்சிகத்தில் உள்ள நட்சத்திரங்களை வைத்தும் நாம் பார்க்க உள்ளோம். இந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசியானது காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் இடமாக அமைகிறது. என்னதான் நாம் ஜோதிடர்கள் விதிவிலக்குகள் என அஷ்டமஸ்தானம், அதாவது செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் 8ஆம் இடமாக அஷ்டமஸ்தானமாக வருவதால் அவர்களுக்கு அஷ்டமாதிபதி தோஷம் இல்லை என்று கூறினாலும் அஷ்டமம்தான். எனவே மறைவு பொருள் தான், மறைவு ஸ்தானம் தான். மறைவு ஸ்தானத்தினுடைய பலன்களை அவர்கள் கண்டிப்பாக தீமைகளை வழங்காமல் இருக்க மாட்டார்கள். இந்த வகையில் ராசியா, லக்கணமா அல்லது காலபுருஷ தத்துவமா என பார்க்கும் பொழுது இதில் பலவிதமான பலன்கள் வருகிறது. இதனுடைய முழுமையான ஆய்வு யாவரும் தருவது கிடையாது. அனைவருமே அரைத்தமாகவே, அதாவது பாரம்பரியமாக இருந்தாலும் சரி, இன்றைய நவீன தொழில்நுட்ப ஜோதிடமாக இருந்தாலும் சரி, அதையே பின்பற்றி அதனுடைய விரிவாக்கத்தையே தந்து கொண்டுள்ளார்கள். எனது இந்த ஆய்வில் விருச்சிகமான கடந்த பதிவில் பகல், அதாவது சூரிய உதயம் மேஷத்தில் ஆரம்பித்து கன்னியில் முடிவு பெற்றால் அடுத்து துலாமில் ஆரம்பித்து மீனத்தில் இரவு, அதாவது ஒளி மற்றும் இருள் என ஒரு பட்டியலை பார்த்தோம் கடந்த பதிவில். அந்த வகையில் துலாம் ராசியில் ஆரம்பித்து மீனம் வரை இருள். இந்த பகல் பொழுது என கூறும் பொழுது, பகலில் பிறந்த இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 2 மணி நேரம் கன்னிவரிலும் பிறந்தவர்களுக்கு வேறு பலனாகவும், துலாம் முதல் மீனம் வரை இரவு நேரத்தில் பிறந்தவர்களுக்கு வேறு பலனாகவும் நடக்கும். எனவே இந்த வகையில் இந்த நட்பு பகை நீச்சம் என்ற அடிப்படையில் இங்கு சனி காரகத்துவம் வைக்கிறார். அதாவது துலாமிலிருந்து மீனம் வரை அங்கு சூரியன் காரகத்துவம் வைக்கிறார். இந்த வகையில் பார்க்கும் பொழுது விருச்சிக லக்கணங்கள் பகலாக இருந்தால், காலை 6 முதல் மாலை 6 வழியாக இருந்தால் சூரியனாகப்பட்டவர் எங்குமே, அதாவது துலாமில் மட்டுமே நீச்சமடைகிறார். மற்ற எங்குமே எதுவும் அவருடைய தீமையான பலன்கள் தருவதில்லை. இந்த வகையில் பார்க்கும் பொழுது இங்கு மாலை 6 மணிக்கு மேல் துலாமில் ஆரம்பித்து இந்த விருச்சிக ராசிக்கு சனி என்பதை பார்க்கும் பொழுது, சனி இங்கு விருச்சிகத்தில் மட்டுமே பகை பெறுகிறார். மற்ற எங்குமே அவர் பகை பெறுவதில்லை. எனவே இந்த பாவக விதிப்படி பகல் இரவு, அதாவது ஒளி இருள் என்ற அடிப்படையில் இந்த லக்கணங்களில் பிறந்தவருக்கோ அல்லது இரவில் பிறந்தவர்களுக்கோ இந்த சனி தீமையான பலன்களையே கண்டிப்பாக தருவார் என எனது
ஆய்வு முடிவுகளாகும். மேலும் இந்த சந்திரனை வைத்து ராசி அல்லது தசாபுத்தி கணிப்பில் அனுஷம், கேட்டை, விசாகம் என்றும் பிறந்தவர்கள், அதாவது ராசியாக எடுத்துக்கொண்டால் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சிக ராசியும், அனுசத்தில் பிறந்தவர்களுக்கு 4 விருச்சிக ராசியும், கேட்டையில் பிறந்தவர்களுக்கும் வழங்கும். எனவே இந்த செவ்வாய் ஆணப்பட்டவருக்கு இந்த பகலில் பிறந்த அனைவருக்கும் புதன் பாதகாதிபதியாகவும், இரவில் பிறந்தவர்களுக்கு, அதாவது விருச்சிக ராசிக்கு இரவில் பிறந்தவர்களுக்கு சனி பகைவாகிறார். எனவே இரவில் பிறந்தவர்களுக்கு சனியை வைத்து பார்க்க வேண்டும், பகலில் பிறந்தவர்களுக்கு சூரியனை வைத்து பார்க்க வேண்டும் என்ற விதிவிலக்குகளின் அடிப்படையில் நாம் விருச்சிக ராசிக்கு சனியை வைத்தே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளோம். இங்கு விருச்சிகத்தில் சனி எனப்பட்டவர் பகையாகிறார். எனவே காலபுருஷ தத்துவப்படி எடுத்தாலும் இது 8ஆம் இடமாகிறது. மற்றும் சனியை வைத்து பார்க்கும் பொழுதும் இங்கு தீமையான பலன்களை தரும் என்ற அடிப்படையில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, இந்த பலன்கள் பொருந்தும். நன்றி. தொடரும். அடுத்த பகுதியில் விரிவாக தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.